அருமையானவர்களே, மனித வாழ்க்கையின் தத்துவம் இதுதான். ஒன்று, அவன் சம்பாதித்தது அவனுக்கு கிடைக்கும். இரண்டாவது, மனிதனுக்கு சோதனைகள் வரும், ஆனால் தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகளை இறைவன் கொடுப்பதில்லை. மூன்றாவது, எல்லாம் அல்லாஹ்வின் விதிப்படிதான் நடக்கிறது என்கிற எண்ணம் இருந்தால் அவன் வாழ்வு சந்தோஷமானதாக அமையும். அருமையானவர்களே, அல்லாஹ் எந்த ஒரு மனிதனையும் கொடுமைப்படுத்துவதில்லை. கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய நோக்கம் அல்ல. குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் 286வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. அல்லாஹ் எந்த மனிதரையும் அவரது சக்திக்கு அதிகமாக சிரமப்படுத்துவதில்லை. லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். அவர் சம்பாதித்த நன்மையின் பலனும் அவருக்குத்தான், அவர் சம்பாதித்த தீமையின் பலனும் அவருக்குத்தான். அருமையானவர்களே, அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான், ஆனால் தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகளை எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுப்பதில்லை. அல்லாஹ் சொன்னான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூ. நாம் எப்படியெல்லாம் இந்த மனிதர்களை சோதிப்போம் என்றால், சிறிதளவு பயத்தை கொடுத்து நாம் சோதிப்போம், பசியை கொடுத்து சோதிப்போம், வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தி சோதிப்போம், வல் அன்ஃபுஸ், உயிர் சேதங்களை ஏற்படுத்தி சோதிப்போம், வஸ்ஸமராத், வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் சோதிப்போம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வபஷிரி ஸாபிரீன். சோதனை வருகிற அந்த நேரத்தில் யார் பொறுமையுடன் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நற்செய்தி, சுப செய்தி இருக்கிறது என்பதாக குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் 155வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமையானவர்களே, சமீபத்தில் இந்தியாவிலிருந்து உம்ராவுக்கு சென்றவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லுகிற அந்த நேரம் வாகன விபத்து ஏற்பட்டு 45 பேர் வஃபாத்தாகிய செய்தி நாம் அறிந்திருப்போம். அதில் ஒரே குடும்பத்தை சார்ந்த, ஹைதராபாத்தை சார்ந்த 18 பேர் வஃபாத்தாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. 3 தலைமுறையை சார்ந்தவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஷஹீதான அந்த மக்களுக்கு ஷஹீதனுடைய அந்தஸ்தை கொடுத்து அருள்பாலிப்பானாக. அந்த வாகனத்தில் பயணித்தவர்களில் ஒரே ஒருவர் மட்டும்தான் உயிர் தப்பினார் என்கிற செய்தியும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்வை கேள்விப்படுகிற, அறிகிற மக்களில் எத்தனையோ பேரனுடைய உள்ள குமுறல்கள், வார்த்தைகள், சிலர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்கிற நிலையில் இருக்கிற மக்களையும் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய உம்ராவுக்காக, ஜியாரத்திற்காக, இபாதத்திற்காக சென்ற இடத்தில் இப்படியெல்லாம் இவர்களுக்கு நடந்து விட்டதே, அவர்கள் என்ன பாவம் செய்தார்களோ, அல்லாஹு தஆலா இந்த மாதிரி அவர்களை பாதுகாக்காமல் விட்டு விட்டானே, அல்லாஹ்வினுடைய வழியில் சென்றவர்கள் தானே, உம்ராவில் ஏன் இப்படியெல்லாம் நிகழ்கிறது என்பதாக சொல்லி குஃபுரான வார்த்தைகளையும் கூட, அல்லாஹுக்கு கண் இருக்கிறதா, அல்லாஹுக்கு இதயம் இருக்கிறதா, அல்லாஹுக்கு இரக்கம் இல்லையா போன்ற வார்த்தைகளை எல்லாம் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அறியாமையில் பேசிவிடுகிற, அல்லாஹ் ஏன் பாதுகாக்காமல் விட்டுவிட்டான் என்று சொல்லிவிடுகிற நிலையில் இருக்கிற வார்த்தைகளையும் நாம் கேள்விப்படுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்தில், எந்த இடத்தில் மரணம் வர வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா நிர்ணயித்திருக்கிறானோ, அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த மரணம் அந்த நேரத்தில் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதாக இருக்கும் என்று சொன்னால் அது வந்தே தீரும். அந்த மரணத்தில் இருந்து யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இதயம் இருக்கிறதா, இரக்கம் இருக்கிறதா என்பதாக கேட்டு நிற்கிறார்களோ
அவர்களுக்கும் மரணம் வரும். இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து விட முடியாது. அவர்களுக்கான நேரம் இன்னும் வரவில்லை, அவ்வளவுதான். அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் கழிவறையில் இருந்தாலும் சரி, மஸ்ஜிதில் பள்ளிவாசலில் சஜிதாவில் தொழுது கொண்டிருந்தாலும் சரி, எந்த நேரமாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பூமியில் நடந்து கொண்டிருக்கிற போதும் அந்த மரணம் வரும், வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற போதும் அந்த மரணம் வரும். அதற்குரிய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதைத்தான் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்து கொண்டு நாங்கள் உறுதியான பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு மரணமே வராது என்பதாக நீங்கள் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அங்கேயும் மரணம் வந்தே தீரும் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், யாரும் இந்த மரணத்தில் இருந்து தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அந்த மரணம் وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ, உங்களில் எவருக்கேனும் அந்த மரண நேரம் வருவதற்கு முன்பதாக நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த மரணத்திற்கான நேரம் வந்து விட்டாலோ அந்த நேரத்தில் அந்த மனுஷன் சொல்லுவான், فَيَقُولَ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَىٰ أَجَلٍ قَرِيبٍ فَأَصَدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ, எனது அதிபதியே, எனது இரட்சகனே, எனக்கு இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் கொடுக்க கூடாதாப்பா, நானும் தான தர்மம் எல்லாம் செய்வேனே, நானும் நல்லவர்களில் ஒருவனாக மாறிவிடுவேனே என்பதாக சொல்லுவான். ஆனால் وَلَنْ يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ, ஆனால் எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய கால அவகாசம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்குரிய நேரம் முற்படுத்தியோ தாமதப்படுத்தியோ கொடுக்கப்படுவதில்லை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நீங்கள் எந்த மரணத்தை கண்டும் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும் என்பதாக 62வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். மரணம் என்பது அது ஒரு மிகப்பெரிய இழப்பு, அது ஈடு செய்ய முடியாததுதான். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஒருவர் மரணித்து விட்டால் அது தாங்கிக் கொள்ள முடியாத மிகப்பெரிய இழப்பு தான், சோதனை தான். அந்த மரணம் நிகழ்ந்து விடுகிற போது, அந்த சோதனையை நாம் சந்திக்கிற போது அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹு முஸீபா, நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு விட்டால், உங்களுக்கு ஏதாவது இழப்பு நேர்ந்து விட்டால் அந்த நேரத்தில் நல்லடியார்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹுக்கு கண் இருக்கிறதா, இதயம் இருக்கிறதா, இரக்கம் இருக்கிறதா, அல்லாஹுக்கு இபாதத் செய்ய போன இடத்திலேயே மரணம் வந்து விட்டதே, இப்படியெல்லாம் அவர்கள் பேச மாட்டார்கள். என்ன சொல்வார்கள்? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள், நாம் அவனிடமே திரும்பிச் செல்பவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பொறுமையை கையில் எடுப்பார்கள். சோதனையான காலகட்டத்தில் யார் இப்படி பொறுமையுடன் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்கிற வெகுமதியை அடுத்து அல்லாஹ் சொல்கிற போது, உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வின் அருளும் வாழ்த்துக்களும் அவர்கள் மீது உண்டாகட்டும், வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 156 157வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சோதனையான நேரத்தில் நாம் பொறுமையுடன் துஆ செய்தால், நாம் இழந்ததை விட எப்படிப்பட்ட ஒரு இழப்பை நாம் சந்தித்திருந்தாலும் அந்த இழந்ததை விட சிறப்பானதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அபூ சலமா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் கணவன் மனைவியாக எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதீனா நகரத்து மக்கள் எல்லாம் போற்றப்படக்கூடிய அளவுக்கு உள்ள கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் அபூ சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும். ஒரு தடவை அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு
வீட்டிற்கு தாமதமாக வருகிற போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், மனைவி கணவர் அவர்களே, எங்கே இவ்வளவு நேரம் தாமதம் ஏன் என கேட்கிற போது, நான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் இருந்தேன். அப்பொழுது எங்களுக்கு ஒரு துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். எப்படிப்பட்ட துஆ தெரியுமா? அது நமக்கு எவ்வளவு மிகப்பெரிய இழப்பாக சோதனையாக இருந்தாலும், சோதனையில் இழப்பை சந்தித்த ஒரு மனிதன் பொறுமையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் இந்த துஆவை செய்தார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா என்கிற இந்த துஆவை ஓதினால் அவருடைய இழப்புக்கு பகரத்தை அல்லாஹு தஆலா கொடுக்காமல் இருக்க மாட்டான் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அபூ சலமா கணவர் சொன்னபோது, அந்த நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த துஆவை மரணம் செய்து வைத்துக் கொள்கிறார்கள். நாட்கள் உருண்டோடுகிறது. ஒரு கட்டத்தில் அபூ சலமா கணவர் மரணித்து விட்டார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துஆ ஞாபகத்திற்கு வருகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த துஆவை ஓதுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா, யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனை இழப்பை விட மிகச்சிறந்த கூலியை எனக்கு கொடு ரஹ்மானே, வஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா, இதைவிட சிறப்பான ஒன்றை எனக்கு கொடு என்பதுதான் அந்த துஆவினுடைய அர்த்தம். அதை கேட்டுவிட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் நினைத்தேன் எனக்கு கணவர்களில் மிகச்சிறந்தவராக இருந்தவர் அபூ சலமா, அவரை விட சிறந்த ஒரு கணவரை என்னால் எக்காலத்திலும் அடைந்து விட முடியாது என்று எண்ணிக்கொண்டே, இவரை விட ஒரு சிறந்த மனிதரையா நான் பார்த்து விட போகிறேன், இவரை விட சிறந்த ஒரு கணவரா எனக்கு கிடைத்து விட போகிறார்கள் என்கிற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தாலும், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் நான் அந்த நேரத்தில் அந்த துஆவை ஓதினேன். அந்த துஆவை ஓதியதினுடைய அடையாளம், அந்த துஆவை நான் ஓதியதினுடைய வெற்றி எனக்கு கிடைத்தது. கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தினுடைய மனிதர்களில் எல்லாம் படைப்புகளில் எல்லாம் மிகச்சிறந்த படைப்பாக இருக்கிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கணவராக அடையச் செய்தான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த இழப்பு சோதனையின் நேரத்தில் பொறுமையை நான் ஏற்படுத்திக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா என்று நான் ஓதிய அந்த துஆ தான் என்பதாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் என்று சொன்னால், பொறுமையும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுதலும் நமக்கு தேவை வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனையில் இருந்து நம்மை மீண்டு வரச் செய்வான். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் விதிப்படித்தான் எல்லாம் நடக்கிறது என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிற போது நமக்கு வாழ்க்கை நிம்மதிக்குரியதாக அமையும். குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், நன்மையோ தீமையோ அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை தவிர எதுவும் எங்களை அணுகாது, அல்லாஹ்தான் எங்களது பாதுகாவலன். நம்பிக்கை கொண்டவர்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நாட்டப்படியே அனைத்தும் நடைபெறுகின்றன என்றாலும் ஒரு முஸ்லிமிடம் தற்காப்பு என்பதும் முயற்சி என்பதும் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஒரு மனிதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, ஒட்டகத்தை நான் கட்டி வைத்து விட்டுத்தான் தொழ வேண்டுமா, அல்லது கட்டாமல் அப்படியே விட்டுவிட்டு தொழுவதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறதா, என தொழதான போறேன் என்று கேட்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ தொழுகைக்கே அல்லாஹ்வினுடைய முன்னாலேயே நிற்பதாக இருந்தாலும் நீ உன்னுடைய ஒட்டகத்தை கட்டி வைத்துக்கொள், அதற்கு பின்னாடி வந்து நில்லு தொழு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரின் போது தன்னுடைய உடலில் 2 போர் கவச ஆடைகளை அணிந்தார்கள். ஒன்றல்ல 2 கவச ஆடைகளை அணிந்தார்கள். காரணம் தற்காப்புக்காக. அல்லாஹ்வின் ரசூல் தானே, எதுவும் நமக்கு ஏற்படாது என்று எண்ணி தற்காப்பு நடவடிக்கைகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடவில்லை என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அகழ் போரின் போது எதிரிகள் படை திரண்டு மிகவும் அருகில் வந்துவிட்டார்கள் என்ற செய்தி
தாமதமாக வந்தபோது ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஸ்புனல்லாஹ் என்ற அந்த வார்த்தையோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அந்த மதீனா நகரத்தை சுற்றிலும் அகழ் தோண்ட வேண்டும், குழி தோண்ட வேண்டும் என்பதையும் அந்த நபித்தோழர்களுக்கு பணித்தார்கள் என்று சொன்னால், அப்படியானால் தற்காப்பு முன்னெச்சரிக்கை என்பது அவசியம் வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதும், நாம் இந்தியர் என்பதற்கான ஆவணங்களை முறைப்படுத்தி வைத்துக் கொள்வதும் தற்காப்பு முன்னெச்சரிக்கை ஆகும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நமது உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் தற்காப்பு முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். தங்களுடைய ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆதார், வாக்காளர் அட்டை, ஸ்மார்ட் கார்டு, நம்முடைய பேங்க் வங்கி புத்தகம், ஸ்கூல் டிசி, நிலப்பத்திரம், லைசன்ஸ், இப்படி என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் இருக்கிறதோ அனைத்திலும் பெயர்கள் ஒரே மாதிரியாக இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரே மாதிரியாக இருக்கும்படி நம்முடைய பெயர்களை எல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தற்காப்பாக முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களில் ஆவணங்களில் வேண்டுமென்றே குளறுபடி ஏற்படுத்தப்படுவதுடன் அதை சரி செய்ய முஸ்லிம்கள் அலைக்கழிக்கப்படுகிற நிலைகளையும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவணங்களை சரியாக வைத்துக் கொள்வதில் முஸ்லிம்களாகிய நாம் மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு நான் தருகிறேன். வேலூர் மாவட்டத்துல ஜெய்துன் பிவி அப்படிங்கிற அந்த 2002 வாக்காளர் திருத்த பட்டியல் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது இல்லவா, அதுல ஒருத்தருடைய வாக்காளருடைய பெயர் ஜெய்துன் பிவி என்கிற அந்த பெயர் ஷைத்தான் பிவி என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிரீஸ் என்கிற ஒரு இடத்துல இதிரீஸ் என்கிற அந்த பெயர் இப்லீஸ் என்பதாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியானால் எந்த அளவுக்கு பெயர்கள் எல்லாம் நம்முடைய பெயர்கள் மாறி போய் இருக்கிறது, மிகப்பெரிய சிக்கல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அருமையானவர்களே, ஆவணங்களை சரி செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு முஸ்லிம்கள் வசிக்கும் எத்தனையோ கிராம பகுதிகளுக்கு இன்றைக்கும் போய் சேராமல் இருக்கிறது. அங்குள்ளவர்கள் இன்னைக்கும் ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கிற கிராமங்கள் எத்தனையோ இருந்து கொண்டிருக்கிறது. எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னா, 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்பதாக அறிவிக்கப்பட்டது. அந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்பதாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகும் கூட ஒரு கிராமத்தில் உள்ள 2 மூதாட்டிகள் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தார்கள் என்பதையும் பத்திரிகையினுடைய செய்திகளாக அந்த நேரத்துல நம்மளால பார்க்க முடிந்தது என்று சொன்னால், அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இசாயார்னா என்ன, அது என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கூட தெரியாத மக்கள் கூட இன்றைக்கும் இப்பொழுது இந்த நேரத்திலும் கூட அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய செய்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, எஸ்ஐஆர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுப்பதில் பொடுபோக்கு இருக்கக்கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். வாக்குரிமை என்பது அது நமது கடமை, நமது உரிமை, அதை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் வேண்டும். இன்னைக்கு குளறுபடியான இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால மக்கள் ரொம்ப பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்பதுதான் கசப்பான உண்மையாக அமைந்திருக்கிறது. அதிகாரிகள் இருக்கிறார்களே, அவர்கள் மிகப்பெரிய மன பணியாளர்கள், அதிகாரிகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த பணிச்சுமையின் காரணத்தினால் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செல்கிற நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிவனார்த்தங்கல் கிராமத்தில் பிஓவாக பணியாற்றிய ஜாஹிதா பேகம், முஸ்லிம் ஜாஹிதா பேகம் என்ற ஒரு பெண் 800 படிவங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல 80 படிவங்கள் தான் பூர்த்தி செய்ததாக சொல்லி அதிகாரிகள் கண்டித்திருக்கிறார்கள். அப்படி கண்டித்ததினால் பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி நம்மால் பார்க்க முடிந்தது. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த ஒரு சோதனைக்கும் தற்கொலை என்பது அது என்றைக்கும் தீர்வாகாது. எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் ஒரு முஃமின் துவண்டு விடக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு விடுகதை ஒன்றை போட்டார்கள். சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மின ஷஜரி ஷஜரத லா யஸ்குது வரகுஹா, மரங்களில் இப்படியும் ஒரு வகை மரம் உண்டு, அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை. அது வைன்னஹா, அது என்ன, அது வைன்னஹு மஸலல் முஸ்லிம், அது முஸ்லிமுக்கு உதாரணமாக அந்த மரம் இருக்கிறது. அது என்ன மரம் என்பதாக
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டபோது ஒவ்வொருவரும் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்தையும் அந்த மரமாக இருக்குமா இந்த மரமாக இருக்குமா என்றெல்லாம் அவர்கள் யோசித்தார்கள், சொன்னார்கள். எதுவும் சரியாக இல்லை. ஒரு கட்டத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஃபஹஜ்ஸினி மாஹிய, அது என்ன மரம் என்பதை எங்களுக்கு அறிவியுங்கள் என்பதாக அந்த சஹாபாக்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய நஹ்லா, அதுதான் பேரிச்ச மரம் என்பதாக சொன்னார்கள். அந்த பேரிச்ச மரம் இருக்கிறது, அதனுடைய இலைகள் எவ்வளவு மிகப்பெரிய புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் காற்றடித்தாலும் அது அப்படியே அது கீழே விழாது, சரிந்து விழாது, அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் என்பதற்காக ஒரு முஸ்லீமுக்கு உதாரணமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேரிச்ச மரத்தை சொன்னாங்க. இதை அறிவிக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விடுகதையை போடுகிற போது அது என்ன மரம்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அங்கே பெரியவர்கள் இருந்ததின் காரணத்தினால் நான் வெட்கப்பட்டு கொண்டு அச்சப்பட்டு கொண்டு அது என்ன மரம்னு நான் சொல்லாம விட்டுவிட்டேன் என்கிற செய்தியையும் இதை அறிவிக்கிற இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு காற்றடித்தாலும் எப்படி பேரித்த மரத்திலிருந்து இலை உதிர்வதில்லையோ அதே போல ஒரு முஸ்லிம் எவ்வளவுதான் துன்பங்களை சோதனைகளை சந்தித்தாலும் அவன் உறுதியாக இருக்க வேண்டும், துவண்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பேரிச்சம்பழ மரத்தை உதாரணம் காட்டி ஒரு முஸ்லிம் அவன் துவண்டுவிடக் கூடாது, சோதனைகளில் அவன் துவண்டுவிடக் கூடாது, அவன் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சம்பழ மரத்தை உதாரணம் காட்டி நாம் உறுதியோடு நிற்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டினார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர், மூமின்களுக்கு இந்த உலகம் இருக்கிறது அது சிறைச்சாலை போன்றது, காஃபிர்களுக்கு தான் இந்த உலகங்கிறது சொர்க்கம். ஏன்னா முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் எந்த சோதனைகளையும் அனுபவிக்காம இங்கேயே சொர்க்க பூமி மாறி நீங்க இருக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இங்க உங்களுக்கு சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், நெருக்கடிகள் ஏற்படும், நாலாபுறங்களில் இருந்து நீங்கள் நசுக்கப்படலாம். அப்படி எவ்வளவுதான் நீங்கள் சோதனைகளை சந்தித்தாலும் நீங்கள் இஸ்லாம் என்கிற அந்த வட்டத்தில் இருந்து வெளியே சென்று விடக்கூடாது. கட்டுப்பாடுகளோடு நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் அந்த துன்பங்கள் சோதனைகள் ஏற்படுகிற போது ஈமானிலே நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். அப்படி சோதனைகள் கஷ்டங்கள் உங்களுக்கு வரும், நீங்கள் உறுதியாக இந்த பூமியில் நின்றால்தான் இந்த பூமி உங்களுக்கு சோதனை களம்தான், கஷ்டங்கள் வரும் தான். இது உங்களுக்கான சோன பூமி அல்ல, உங்களுக்கான சொர்க்கம் மேலே, சொர்க்கம் அங்கு மேலே இருக்கிறது, மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த உலகம் என்பது அது நிரந்தரமானது அல்ல, இது சோதனை கூடம்தான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். சோதனையிலிருந்து மீளும் வரை அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். நாம் துவண்டு விடக்கூடாது. நமக்கு இவ்வளவு நெருக்கடிகள் வருகிறது, தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோமே, நாலாபுறங்களில் இருந்தோம் நசுக்கப்படுகிறோமே என்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், இறுதி வெற்றி நமக்குத்தான். உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்கிற அந்த ஈமானிய உறுதி நமக்கு வேண்டும். அதைத்தான் குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது, இஸ்லாமிய வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்கும் வரை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கவில்லை. கத்தியை வைத்த பிறகுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்தது. மலையளவு நெருப்பில் தூக்கி எரியும் வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கவில்லை. நெருப்பில் தூக்கி எரிந்ததற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்தது. நைல் நதி வரை எதிரிகள் துரத்தி வந்த போதும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கவில்லை. அதற்கு பிறகுதான் நதி பிளந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்தது. இரண்டு மலைகளுக்கு நடுவே 7 முறை ஓடுமறை ஹாஜரா அம்மையார் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கவில்லை. அதற்கு பிறகுதான் ஜம்சம் நீரை கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவி செய்தான்.
மீன் விழுங்குகிறவரை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கவில்லை. மீன் விழுங்கியதற்கு பிறகுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த கிணற்றில் தூக்கி வீசும் வரை அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கவில்லை. கிணற்றில் தூக்கி வீசியதற்கு பிறகுதான் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்தது என்று சொன்னால் நமக்கும் அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். நாம் உண்மையான மோமின்களாக முஸ்லிம்களாக இருந்து பொறுமையை கையில் எடுப்போம் என்றால் அல்லாஹ்வினுடைய அந்த உதவியே இறுதி வரைக்கும் நான் நம்பி நிற்கிறோம் என்று சொன்னால் யாரும் நம்மை இந்த உலகத்தில் பாதுகாத்து விட முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் நமக்கான பாதுகாப்பு என்கிற அந்த உறுதியான ஈமானில் நாம் நின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி அந்த நபிமார்களை எல்லாம் பாதுகாத்தானோ அதே போல நம்மையும் பாதுகாப்பதற்கு அவன் போதுமானவனாக இருக்கிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். எந்த மனிதனையும் அவனுடைய சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை என்பது இறைவனுடைய வாக்கு என்று சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் வாக்குறுதி மீறுபவன் இல்லை என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, உலகில் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரங்களில் இருந்தவர்கள், அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களுடைய அந்த இறுதி முடிவு என்று சொன்னால் அது அழிவுதான். அது ஃபிரௌனாக இருந்தாலும் சரி, ஹாமானாக இருந்தாலும் சரி, ஹாரூன், அபுஜஹல் இவர்களுடைய கடைசி இறுதி முடிவு என்பது மிக கேவலமானதாக இருந்தது என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற வரலாறாக அமைந்திருக்கிறது என்கிற போது அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன? வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் துணிவு இழக்காதீர்கள், பயந்துராதீங்க, அச்சப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்பொழுது நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்க முடியும்? இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் முஃமின்களாக, முஸ்லிம்களாக, உண்மை முஃமின்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதாக குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 139வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, சிறுவராக இருக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை செய்தார்கள். அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் உண்டான உபதேசம் அல்ல, இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்குமான உபதேசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டுமா இப்னு அப்பாஸே, சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அந்த வழிமுறைப்படி நீங்கள் நடந்தால் அல்லாஹ்வின் பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள், இஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக. அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள், அல்லாஹ்வை பயந்தே எப்பொழுதும் நீ நட. அப்படி நீ நடந்தா என்று சொன்னால் அந்த அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சிய பயந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதாக விரும்புகிறோமே, அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறோமே. ஆனால் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ்வின் மீது அச்சப்பட்டு ஹராமில் இருந்து விலகி நிற்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள், இஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு அமாமக. அல்லாஹ்வை நீ பேணிக்கொள், பயந்துகொள், உனக்கு முன்னால் அந்த அல்லாஹ்வை நீ பார்ப்பாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருடைய துணையும் நமக்கு தேவையில்லை, யாருடைய கூட்டும் நமக்கு தேவையில்லை. அல்லாஹுக்கு பயந்தவர்களாக நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் நமக்கு முன்னால் இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு நிற்கிறான், அல்லாஹ் நமக்கு கூட்டாக நிற்பான், நம்மை வெற்றி பெற வைப்பான் என்பதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்தி. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅர்ரஃபு இலைஹி ஃபிர் ரஹாயி யஅரிஃபுக ஃபி ஷித்தா. நீ ஆரோக்கியமாகவும் செழுமையாகவும் வாழும் காலத்தில் அல்லாஹ்வை நினைத்து வாழ். நீ நல்ல ஆரோக்கியமா இருக்க, நோய் வந்ததுக்கு அப்புறமா, மரணப்படுக்கைக்கு போனதுக்கு அப்புறமா,
அல்லாஹ் அல்லாஹ் சொல்றியே, அதுல பிரயோஜனம் இல்ல. நீ ஆரோக்கியமா இருக்கிற போது, பணம் இல்லாத நேரத்துல என்கிட்ட பணம் இருந்தா நான் கொடுப்பனே அப்படின்னு சொல்றியே, அது இல்ல. உன்னிடத்தில் பணம் இருக்கிற போது, நீ செழுமையாக வசதி வாய்ப்புகளோடு வாழுகிற போது அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். நீ ஆரோக்கியமா இருக்கிற போது பள்ளிக்கு வரணும், தொழணும், என்னென்ன காரியங்களை நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமோ அதற்கு உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் உனக்கு ஒரு துன்பம் வரும், உனக்கு சோதனைகள் ஏற்படும். அப்படி நீ கஷ்டமா இருக்கிற அந்த காலத்தில், உனக்கு கஷ்டம் ஏற்படுகிற, சோதனைகள் ஏற்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் உன்னை நினைவில் வைத்துக் கொள்வார் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைதா சஅல்த ஃபஸ்அலுல்லாஹ், நீ ஏதாவது கேட்கிறதா இருந்தா அல்லாஹ் இடத்துல மட்டுமே கேளு. வைதஸ்தஅன்த ஃபஸ்தஈனு பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்வை கொண்டே உதவி தேடு. அப்படி அல்லாஹ்விடத்தில் நீ உதவி தேடினால், அல்லாஹ்விடத்தில் நீ கேட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உனக்கு தருவான். அது ஜஃபல் கலமு பிமா ஹுவ காயின், ஏனென்றால் எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன. இவைகளெல்லாம் உண்டாக வேண்டும் என அவன் தீர்மானித்தானோ, அந்த அல்லாஹ் தீர்மானித்தது அனைத்தும் உண்மையாகிவிட்டன. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபலவ் அன்னல் ஹல்க குல்லஹும் ஜமீஅன் அராது அன் யன்ஃபஊக பிஷைஇன், அறிந்துகொள், முழு மனித சமூகமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நாடினாலும் லம் யக்துபுல்லாஹு அலைக லம் யக்திரு அலைஹி, அதனை அல்லாஹ் உனக்கு விதித்திருந்தால் தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. எங்களை அவர்கள் பாதுகாத்து விடுவார்கள், இந்த அமைப்பு பாதுகாத்து விடும், இந்த கட்சி பாதுகாத்து விடும் என்று நாம் எவ்வளவுதான் எதிர்பார்த்தாலும் அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறானோ அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு இருந்தால் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமே தவிர, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் எத்தனை கூட்டணிகள் சேர்ந்தாலும், எத்தனை கட்சிகள் ஒன்று கூடி வந்து நின்றாலும் நம்மை பாதுகாத்து விட முடியாது. அவ்வாறுதான் முழு மனித சமூகமும் ஒன்றிணைந்து உனக்கு ஒரு தீங்கை விளைவிக்க முற்பட்டாலும் லம் யக்துபுல்லாஹ் அலைக லம் யக்துரு அலைஹி, அல்லாஹ் உனக்கு அந்த தீமையை விதித்திருந்தாலே தவிர அவர்களால் அதனை செய்ய முடியாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் உண்மை முஃமின்களாக, முஸ்லிம்களாக, ஈமானில் உறுதிமிக்கவர்களாக நிற்கிற போது இந்த உலகமே ஒன்று சேர்ந்து இந்த இஸ்லாமிய சமூகத்தை எதிர்த்தாலும், பாசிஸ்டுவாதிகள் நாலாபுரங்களில் இருந்து நமக்கு நெருக்கடி கொடுத்தாலும், அல்லாஹ் நமக்கு நலவை நாட வேண்டும் என்பதாக நாடி இருந்தான் என்று சொன்னால் எந்த பாசிஸ்டுகளாலும் நம்மை அசைத்து விட முடியாது என்பதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்தி. வாலம் அன்ன ஃபீ ஸப்ரி அலாமா தக்ரஹு கைரன் கஸீரா, அறிந்துகொள் சிறுவரே, நீ வெறுக்கிற பல காரியங்களில் பொறுமை மேற்கொண்டால் பல நல்ல விளைவுகளை காண்பாய். வ அன்னன் நஸ்ர மஅ ஸப்ரி, நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி என்பது பொறுமை கொள்வதில் தான் இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வஅன்னல் ஃபரஜ மஅல் கர்ப், நிச்சயமாக மகிழ்ச்சி என்பது சிரமத்தை ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. வ இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக இலகு லேசு என்பது கஷ்டத்தை தாங்கிக் கொள்வதில் தான் இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இது சிறுவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரமான செய்தி அல்ல, இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கான செய்தியாக நமக்கு முன்னால் இருக்கிறது என்கிற போது அதை நாம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். எனவே உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வோம். சோதனைகள் வரும்போது அதனை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வோம். அவநம்பிக்கை ஏற்படாமல் ஈமானை பாதுகாப்போம். ஆபத்து முசீபத்துகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அச்சமற்ற பயமற்ற வாழ்க்கையை இந்த இந்திய திருநாட்டில் வாழ்வதற்குரிய பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.